இப்படிய விஷயத்தை ஒரு உதாரணத்தை மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. அப்போ பக்தி மார்க்கன்றதே ஸ்கூல். அதுக்கு மேலே படிக்கலைன்னா அதுக்குள்ளே தான் இருப்போம். அப்போ 90% இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பக்தி மார்க்கத்தின் வழியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாதிக்கலை. உண்மை. பக்தி மார்க்கம்னா என்னது? சாமியை கும்பிட்றது, சாமிக்கு தேவையான பரிகாரத்தை செய்கிறது, பூஜை செய்கிறது, இவ்வளவுதான் பக்தி மார்க்கம். யார் என்ன சொன்னாலும் கோயிலுக்கு ஓடுவோம், அடுத்த நிமிஷம் ஓடுவோம். உனக்கு குழந்தை இல்லை, நீ எத்தனையோ கடவுளை வணங்குற, நான் ஒரு கடவுளை சொல்கிறேன், நீ அங்கே நேராக போனால் அது பேர் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்துக்கு வேலை இல்லை. ஓடுறோம், குடுன்னு ஓடுறோம், கற்பூரத்தை ஏற்றுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், பட் ரிசல்ட் இஸ் 0. மறுபடி வேறு ஒரு மனுஷன் இன்னொரு கோயிலுக்கு போக சொல்கிறான், அங்கே ஓடுறோம், அங்கேயும் 0. ஸோ பக்தி மார்க்கம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஞான மார்க்கமாக மாறிடுச்சுன்னா அந்த ஞான மார்க்கம் உங்களை வாழ வைக்கும். ஸோ அன்பே சாயில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் ஞான மார்க்கம். ஏன்னா உங்களை வாழ வைப்பதற்கு உண்டான மார்க்கத்தை தான் அன்பே சாயில் வழியாக நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். ஸோ ராமநவமின்றது பக்தி மார்க்கம். ஆனால் அந்த பக்தி